ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரிஸ் ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கிழைக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சார், அரிய உங்களை பார்க்க சொல்லியிருந்தேன். உங்ககிட்ட எதாவது சொன்னானா சார்? ஆமாப்பா சொல்லியிருந்தான். ஏதோ ஸ்டோரி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கியா? சரி சொல்லு. சார், அவன் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு பையனுக்கு கிரிக்கெட் பேரணும் ஆசை. அவனை விளையாட யாரும் சேர்த்திக்க மாட்டாங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்திக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பந்து, அவங்கூட காசு இல்லை, அவனுக்கு அப்பா அம்மா இல்லை. இது தெரிஞ்சுட்டு ஒருத்தன் அந்த பையனை கூப்பிட்டு போய் ட்ரக்ஸ் கடத்துகிற வேலை இருக்கிறான். இந்த சின்ன பையன் அந்த ட்ரக்ஸ் கடத்துகிற மாஃபியா கிட்ட தப்பிச்சு வெளியே வந்தானா இல்லையா, கிரிக்கெட் பேர் ஆனானா இல்லையான்ட்டு சார் இந்த படத்தோட மீதி கதை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட பேர் தனுஷ். நான் பிஏ படிச்சுருக்கிறேன். காலையில் எழுந்ததும் வாரத்தில் 5 நாள் காலேஜ் போகணும். சனி ஞாயிறு வந்துட்டாலே கதை எழுதணும். நான் சினிமாவுக்கு வந்தது லோகேஷ் கணக்காக சேர மாதிரி பெரிய டைரக்டர் ஆகணும். கதையில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டினது உடனே லோகேஷ் அண்ணன் எழுதின புக்கெல்லாம் படிப்பேன். அப்போ செல்வ சார் எடுத்த படம்லாம் போட்டு பார்ப்பேன். ஸ்டோரிலாம் நல்லா தான் இருக்கு, பட் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ஓகே தான். பட் ட்ரக்ஸ் இருக்கிறதுனால எனக்கு செட் ஆகாது எனக்கு தோணுது. இந்த ரோலில் எனக்கு செட் ஆகாது ப்ரோ. ஜி, நீங்க சொல்ற கதையை தமிழ் சினிமாவில் நிறைய பார்த்துருக்கேன். அதுவும் இல்லாம 3 படம் நானே கூட நடிச்சிருக்கேன். ஸோ அதனால நீங்க வேற ஆளை பார்த்துக்கங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, புது கதை எழுதிட்டு வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன நண்பா வர சொல்லியிருந்தேன்? நண்பா, ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதிக்கிறேன். அதான் முன்னாடியே சொன்னேன்ல, அதான்.
ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு நண்பா. எப்போ எடுக்கலாம்? அடுத்த வாரம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்த தலைமுறை ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியில் வாழணும். நீ ட்ரை பண்ணு நண்பா, உன் கூட நான் இருக்கேன். சரி நண்பா, நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்க எவ்வளோ கண்டென்ட் இருக்குது, அதை விட்டு இந்த ட்ரக்ஸனை பற்றி இருக்கிற. இந்த ட்ரக்ஸுக்கு நிறைய காரணங்கள் நண்பா. அதான் நம்ம விக்கி எடுத்துக்க. எதனாலும் செத்தான், இந்த கூடி இந்த ட்ரக்ஸ்னால செத்தான். நம்ம சாகும்போது நம்மளாலே தாங்க முடியல. அவன் வீட்டில் வந்து நினச்சி பாரு. ஆனால் என்கிட்ட பணம் இல்லை. வேலைக்கு போகலான்னு போனேன், ஆனால் யாரும் எனக்கு வேலை தரல. யோ மச்சான், சாரியா, இப்போ என்கிட்ட காசு இல்லை. வீட்டில் வேறு கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீ படம் பண்ணுறேன்னு சொன்னலையா, நீ பண்ணும்போது என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். நீ எப்போ மச்சான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து என் காசு தர போகிற? டேய் சேத்தாப்புல அவன்கிட்ட காசு கேட்டு. அட ஆமாம் இல்லை, வா. அப்பதான் சார் என்ன திடீர்னு? ஹரி எனக்கு ஷார்ட் ஃபிலிமோட காசு கேட்டிருந்தேண்ணே. அட ஆமாப்பா, நீ கேட்ட அளவுக்கு என்கிட்ட இல்லை. என்னால் முடிஞ்சதை தரேன், நீ வச்சு நல்லா பண்ண. ஓகே ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் ஹரி. அம்மன் மறுபடியும் எப்போ? ஒரு வழியா கையில் பணம் வந்ததும். மண் நெஞ்சில் விதை போட்ட கனவு இது, வானை தொட்டாலும் நிற்காத பயணம் இது. விழுந்தாலும் எழுந்தவன் நான் தான், வலி வந்தாலும் சிரித்தவன் நான் தான். இருள் சூழ்ந்த பாதையிலும் ஒளி தேடி நடந்தவன் நான் தான். சந்தேகம் சொன்ன வார்த்தைகள் சாதனையாய் மாறிய நாளிது. காலம் தடுத்த கனவுகள் கைப்பிடித்து நிற்கும் வேளைது. சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க. ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா, எங்கள் அடிக்க. அண்ணா, நான் உடனே முடிச்சுட்டு கூப்பிட்றேண்ணா. டேய் பாட்டிலு, அவனை போடு. போடுறேண்ணா. நெல்லு, யார் நீ? இங்கே என்ன? கிளம்பு கிளம்பு கிளம்புங்க. சொல்லிட்டே இருக்கிறேன். தம்பி இங்க பாரு, ஏற்கனவே உனக்காக சண்டை போட்டிருக்கோம். திருப்பி இதுமாரி சண்டைலாம் போட்டுருக்காத. தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் போகாத. ஒழுங்கா படி, ஒழுங்கா முன்னேற வழியை பாரு. ஓகேவா? இன்வால்வ் ஆகக்கூடாது. ஓகேவா? நாளைக்கு ஒரு நாள் தான்ப்பா.
முடிச்சுட்டு எல்லாம் முடிய போகுது. ஆமாம் நண்பா, அப்படி ஒரு நாள் தான் இந்த படம் வந்ததும் பசங்க போதை பொருள்னு தெரிஞ்சுப்பாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லு. இல்லை எங்கள் வீட்டில் தான் ஃப்ரெண்டு வந்திருக்கான் மேலே. நீ சாப்பிட்டியா? இல்லை 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 இல்லை. நான் கூப்பிட்றேன். நண்பா, ஒரு சின்ன ஃபோன் கால். யார்? சும்மா. லவ்வா? இப்போ தான் ஒரு வருஷமா. ஆமாம், நீ ஒரு பொண்ணு லவ் பண்ணியாச்சு. அவனை போய் சாக சொல்லு. என்ன லவ் பண்ண உனக்கு என்ன தகுதி இருக்கு? சரி நண்பா, நான் கிளம்புறேன். டேய், எங்கடா இருக்கிறீங்க? ரொம்ப நேரமாக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது வீட்டில் சொன்னால் அது போதை பொருள் இருக்கிறனால வேணான்ட்டாங்க. இந்த காலத்தில் நல்லது பண்ணால் கூட தப்பாக தான் நினைக்கிறாங்க நண்பா. வீடு அடுத்து பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம படம் பண்ணணும்னா ஒன்று பணக்காரன் ஆகணும், இல்லை நல்ல பேக்ரவுண்டாக வச்சுக்கணும். இது ரெண்டுமே நம்மக்கிட்ட இல்லை. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுனா பணக்கார பசங்க எடுக்குது நண்பா. இதெல்லாம் நம்மளால் டைரக்டாக ஆக முடியாது. யாரு இவனா படம் எடுக்க போகிறான்? வாங்க டைரக்டர் சார், எப்போ படம் பண்ண போகிறீங்க? நான் படம் எப்போனா ரிலீஸ் ஆகுது? ஒருவேளை நான் டைரக்டர் ஆகிட்டா? வா நண்பா. நண்பா, என்ன நண்பா, மறுபடியும் கதை எழுதிட்டு இருக்கியா? சில கதை இருக்குது, ஆனால் நடிக்க தான் ஆள் இல்லை. நண்பா, மறுபடியும் போதை பொருளை பற்றி எடுக்க போறியா என்ன? என் மைண்டு மறந்து நண்பா, போதை பொருள் வச்சு தான் படம் பண்ணுவேன். நீ என்ன தான் போதை பொருள் வச்சு படம் பண்ணாலும் யாரும் பார்த்துட்டு போகிறதில்ல. இப்போ சொல்லு, நீ இது எடுக்கணுமா என்ன? ஏன் புரியாத? எல்லாரும் தெரியும் நம்ம நாட்டுக்கு எப்போ சுதந்திரம் கிடச்சிச்சின்னு. கிடைச்சா என்ன பிரயோஜனம்? நைட்டு 10 மணிக்குள்ளே ஒரு பொண்ணு வெளியே போக முடியுதா? எப்பட்றா 10 வயசு 15 வயசு பையனுக்குலாம் பாட்டிலு, சிகரெட்டு, ஆன்ஸு, கூலிப்பு, கஞ்சாலாம் போகுது? இந்த பொருளாம் ஒருத்த வைக்கிறானே, அவன் பயன் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு திருத்திலாம் என்ன ஆபத்துன்னு. ஆனால் உங்களுக்கு என்னைக்கு நம்ம நாட்டில் இந்த போதை பொருள் மூலியமாக அழியுதோ அன்றைக்கி தான் நம்ம நாட்டுக்கு முழு சுதந்திரம் கிடச்சி காத்தோம். அது வரைக்கும் அப்படி நடக்கும். 99% நான் எழுந்துட்டேன்டா. கடைசி அந்த 1% அது வரைக்கும் முடிச்சு சார். கடைசியாக ஒரு இன்ட்ரு கொடுத்து கதையை முடிக்கிறோம். கதை நல்லாயிருக்கு, ஸ்க்ரீன் பிளேவும் நல்லாயிருக்கு. இந்த கதை எடுத்தால் வேறு யாரும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்களா? சார் எல்லோரும் திருந்தவனே தெரியாது சார் எனக்கு. நான் என் படம் பார்க்குற ஒரு பையனுக்கு கண்டிப்பாக தொட மாட்டான். ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தனுஷ், அன்றைக்கி வந்து கதை சொல்லிட்டு போனீங்களே, எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? சார்
ஆக்ஷன் டேட்னா ஆக்ஷன். வா மறுபடியும் போதை பொருள் வச்சுலாம் போறியா? ஏன்டா? ஆக்ஷன். ஆக்ஷன். நீ சொல்ற கதை இதுக்கு மேலே தமிழ் சினிமா நல்லாவே தெரியுது. ஸ்டார்ட். முதல்ல நம்ம படம் இருக்கணும்னா முதல்ல நம்ம படம் எடுக்கிறது கண்டுபிடிச்சாங்க. பரதேசி நாயகிட்ட தான் எவ்வளோ சொல்லணும் பிடிக்காத அதுதான் என்கிட்ட ஒரு கவுண்டை கட்டி காசு கேட்குது. சார் கடைசி